guys, வெல்கம் டு வினோத் எக்ஸ்ப்ளோர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக தந்தூரி ப்ளஸ் நாட்டுக்கோழி குருமா செய்ய போகிறோம். குருமான்றது வந்து ஒரு தொக்கு மாதிரி அது மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் சொல்லிட்டு எப்படி இப்போ செய்ய போகிறாங்க. இதுதான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். ஆமாம், இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல். அதனால் வந்து நாட்டுக்கோழி கிரேவி, நாட்டுக்கோழி 65, அப்புறம் வந்து நம்ம ப்ராய்லர் கோழியில் வந்து தந்தூரி செய்ய போகிறோம். ஸோ அதெல்லாம் எப்படி செய்கிறதுன்றத நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, ப்ரீ ஹீட்டில் வச்சுருக்கோம். இங்கே வாங்க. நாங்கள் வந்து இது வந்து நாட்டுக்கோழி நம்ம வீட்டில் சுற்றிட்டு இருந்தாப்புல அடிச்சாச்சு. இன்னைக்கு இது வந்து 65 நாட்டுக்கோழி 65க்கு இது தனியாக. இது வந்து பிராய்லர் கோழி வந்து தந்தூரிக்கு. இது வந்து தந்தூரிக்கு செய்ய போகிறோம். இதை வந்து நம்ம வந்து மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இதையும் வந்து ஊற வச்சு வைக்க போகிறோம். இதை வந்து நம்ம இப்போ கிரேவி செய்ய போகிறோம். இதுதான் வந்து சண்டே ஸ்பெஷல். அதாவது இதில் கிரேவி பண்ண போகிறோம். இதில் வந்து 65 மசாலா தர வைக்க போகிறோம். இதில் வந்து தந்தூரி மசாலா தர வச்சு ஊற வைக்க போகிறோம். அதுதான் சொல்கிறாங்க இங்கிலீஷில். நன்று கொதிக்கும் தண்ணியில் சிறிதளவு உப்பு சேர்த்து பாத்திரத்தை வைக்கவும். பிறகு ஊற வச்சு பாம்பு தோலை 4 முறை சுத்தம் செய்து போடவும். தண்ணி வச்சிட்டேன்னா? ஆமாம், தண்ணி வச்சிட்டிங்க. இதில் வந்து நாட்டுக்கோழி போட்டுக்கிறேன். இதில் வந்து நாட்டுக்கோழி போடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நாட்டுக்கோழின்றனால வேகிறதுக்கு டைம் ஆகுன்றனால ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே. இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். போட்டுக்கோங்க. கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி சொல்லு. கொஞ்சம் உப்புலாம் இல்லை, தேவையான அளவு உப்பு அப்படி சொல்லு. தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து குக் 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 குச்சோலிக்கே பிச்சேக்காகே குக்கிங்னா சமையல்காரன் அந்த மாதிரி குக்கரை போட்டு மூட போகிறோம். விசில் போட்டோம்னா அடுத்து வந்து 65க்கு வந்து ஊற வச்சிடலாம். எப்பயும் போல் நம்ம போடுற பவுட்ரு 65 பவுட்ரு. இது போட்டால் நம்ம வந்து எதுவுமே போட தேவையில்ல, இது மட்டும் போட்டாலே போதும். 65 பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கிறேன். மசாலா போட்டேன். அடுத்து வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது, சும்மா கொஞ்சோண்டு விழுதுன்னு சொல்லுவாங்க. நான் விழுவாது, கப்பில் தான் இருக்கும். லைட்டாக தண்ணி தெளித்து மதுரை வீரன் தானே, மதுரை முத்தம். ஆமாம், இதையும் போட்டு லைட்டாக அப்படியே தண்ணி தெளித்து இதை அப்படியே பிணைஞ்சி வச்சிடலாம். எனக்கு 65ல் வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லா இருக்கும். அது டேஸ்ட்டாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பிரீத்திக்கிட்டு எப்பயுமே வந்து கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் எப்பயுமே ரெகுலராக போட சொல்லுவேன். அதனால் எப்பயுமே ஞாபகம் வச்சு கரெக்டாக போட்டுருவாப்புல. மதுரை வீரன் தானே. இல்லை, இது அந்த டைலாக் இது இப்போ கிடையாது. சரி, ஓகே. இது வந்து போட்டாச்சா? இது வந்து அப்படியே ஊறட்டும். ஓகே. அடுத்து வந்து தந்தூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் வந்து தயிர் ஊற்றிக்கிறேன். நல்லா தயிர் நல்லா ஊற்றும். போதும். எவ்வளோக்குள்ள தயிர் நல்லா ஊற்றுறியோ அவ்வளோக்குள்ள ஊறும். புரி அப்படியா? அப்படிதான். இதில் வந்து கொஞ்சமாக கறிக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இதுலேயே எல்லாமே போடுறோம். மஞ்சத்தூளை போடுறோம். 65 மசாலா பேலன்ஸ் இருந்துச்சுல்ல, அதில் போட்டது அதையும் போடுறேன். அப்புறம் வந்து என்ன அதையும் போடுறன்ற, உண்மையிலே செய்ய தெரியுமா இல்லை செய்ய தெரியாதா? கண்டதை போடுறன்ற மாதிரி போடுற. நம்ம செய்கிறது தான் சமையல். சில்லி பவுட்ரு
கொஞ்சம் போடுறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண காத்திருக்காலும் தெரியலையே. வாங்க, கரம் மசாலா. கரம் மசாலா மட்டும் கொஞ்சம் 2 ஸ்பூன் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறேன். ஓகே ஓகே. நீங்கள் பண்ணி தர்றது தான் எனக்கு சமையல், கவலையே படாதீங்க. என்ன கொஞ்சோண்டு பெப்பரு, இந்த அளவுக்கு பெப்பரு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு. ஓகேவா? அப்புறம் கோல மாவு அதெல்லாம் போட்டுறீங்களா? ஒரு ஸ்பூனுக்கு வந்து இஞ்சி பூண்டு. குட் கேர்ள். இதை வந்து அரைச்சிடலாமா? இது சாரி, இன்னும் சொல்ல மறந்துட்டேன். புனிதா வந்து கொஞ்சோண்டு மிளகா வேண்டாம், அதான் இவ்வளோ காரம் இருக்குல்ல. ஓகே. கொஞ்சமாக வந்து கொரியாண்டர், கொத்தமல்லி தான். தள்ளுங்க. இவ்வளோ போட்டனே, மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டீங்க. சொன்னீங்களா? என்னத்த? உப்பு போடல. அது தெரிஞ்ச விஷயம் தானே, எப்பயுமே அது குறையாக தான் வச்சுருப்பீங்க. சமையல்னால் ஏதாவது ஒரு குறை இருக்கணும், இருந்தால் தான் சமையல். சிக்கன் என்ன பண்ண போகிறோன்னா, இதெல்லாமே வந்து வினோத்தோட மண்டை. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வினோத்தோட மண்டையா? நாங்கள் இதில் வந்து இந்த மசாலா வந்து ஊற்றிக்கிறேன். என் மூத்த மோனை எங்க? மூத்த மகன் வந்து அமைதியாக நிற்கிறாரா? அதுக்குள்ள அடுப்பில் நிற்கல, பெட்டில் நிற்கிறார். இந்த மசாலாவை வந்து இப்போ மசாஜ் பண்ணுறோம். இன்னொரு மண்டைக்கே மசாஜா? அப்போ சாச்சா சாச்சா சாச்சா. இதை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி நேரம் ஊறுமாப்பா, நம்ம டைமிங் படி. 2 hours மேலே, 2 hours or 3 hours ஊறலாம். ஊறுனா நல்லது, அப்போ தான் உள்ள கறி உள்ளலாம் இறங்கிருக்கும். சாறு பார்த்தீங்கன்னா விசில் அடிக்கும் போது சொன்னது. இதுலேயே வந்து காஷ்மீரி சில்லி போட்டோம் அப்படின்னா ரெட் கலரில் வரும். ஆமாம், நாங்கள் வந்து அது போடலை. கலர் வேண்டாம், நார்மலாக. ஆமாம், கலர் வேண்டான்றதால நாங்கள் நார்மல் மசாலா போட்டு. ஓகேவா? நல்லா வந்து குளிக்க ஊற வச்சாச்சு. ஸோ இதுவும் தந்தூரிக்கு மசாலாவும் 65ம் ஃப்ரீசரில் வைக்காமல், தந்தூரிக்கு வேக வச்சதும் இதுவும் வந்து ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜுக்கு கீழே வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் இது 2த்தையும் நம்ம ஊற வச்சிடலாம். வந்து 4 to 5 விசில் போட்டு தம் போட்டு எடுத்து வச்சாச்சா. அடுத்து வந்து நம்ம கிரேவி செய்யறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் தினந்தோறும் வாங்குவோர் இதயம். நல்லவரால் செய்யப்பட்ட நல்லெண்ணெய், கெட்டவரால் செய்யப்பட்டது கெட்ட எண்ணெய். இது நல்லெண்ணெய் கட். இதில் வந்து பட்டை, லவங்கம் இல்லை லவங்கம், அப்புறம் இந்த மாதிரி பொருட்கள் இதெல்லாமே போட்டோமா. போட்டாச்சு. அப்புறம் இதுக்கு பேர் வந்து சீரகம், என்னது? சோம்பு போடுறோம். ஜீரகனா கிரே கலர்ல போச்சு டக்குன்னு. சீரகம் இது கிரே கலர் நம்பர், அந்த yellowish-ஆ மாதிரி. இது வந்து நல்லா பொரியட்டும். நல்லா பபிள்ஸ் வர பொரியட்டும். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 5 பச்சை மிளகாய் அப்படியே போட்டுறேன். குக்கிங் பண்ணுறது இவ்வளோ வேகமாக பண்ணுறேன். மணி ஆயிடுச்சு. இது வந்து லஞ்சு கிடையாது, டின்னர். இது வந்து வதங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து தம் போட்டுருந்தோம்ல, சிக்கன் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த ப்ரெஷரை எடுத்து விட்ருங்க, இல்லைன்னா மூஞ்சி கொச்சுன்னு அடிச்சிடும். வா, இது ஸ்டாக் வாட்டர் வச்சு அப்படியே சூப் செஞ்சுக்கலாம்ல. சூப்பும் செய்யலாம், நம்ம பையனுக்கும் கொடுக்கலாம். அதை
கொடுக்குமா? கொடு, நல்லது தானே குழந்தைங்களுக்கு கொடுத்தா. ஆனால் ரொம்ப ஆயில் இருக்குதுல்ல, பரவாயில்லையா? கொஞ்சமாக கொடு, ஆற வச்சு. உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் எடுத்து கொடுத்து பார்க்குமா? சாதத்தை வேணா நல்லா குழஞ்ச மாதிரி போட்டு மம்மு சாதம் மாதிரி ஊட்டி விடு. மம்மு சாதமா? அப்படின்னு சொல்லுவோம். மம்மு சாதம்னா நல்லா மசிஞ்ச சாதம். பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பக்கம் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா கோல்டு கலர் ப்ரௌனாக வந்துடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. இவனுக்கு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் தம்பிக்கு. என் தம்பிக்கு என் தம்பின்றது என் பிள்ளைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம். நான் வந்து செம ஆயில், நம்ம ஆயிலே ஊற்றலை, ஆனால் வந்து அப்படியே ஆயிலாக மிதக்குது. அதுதான் நாட்டுக்கோழியோட மகிமை. ஆமாம். இப்போ வந்து நம்ம இது வெங்காயம் வந்து வதங்கிச்சா, இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து போட்டுடலாம். இஞ்சி பூண்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று சொல்லிட்டா, இதை வந்து நான் எப்படி தெரியுமா உரித்தேன் என்ன கேட்டுங்களேன். இந்த இஞ்சி பூண்டு வந்து நான் எப்படி தெரியுமா உரித்தேன், உரிக்கவே இல்லைங்க, அப்படியே தோலோட போட்டேன். யார் அதெல்லாம் உட்காந்து உரிக்கிறது? சாப்பிட்ருங்க, அட்ஜஸ்ட் பண்ணி. நான் சொல்லலை, இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது சாப்பாடு விஷயம் தான். நான் என்ன ஆக போகிறேன்னு எனக்கே தெரியல, சாப்பிட்டு சொல்கிறேன். உரிக்கலை, உண்மையாலே உரிக்கலை. இஞ்சி ஏதோ தோல் சீவியும் இல்லையா? இஞ்சி இது பண்ணிட்டேன், இந்த பூண்டை தான் உட்காந்து உரிக்கலை. ஆமாம், இந்த ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் பூண்டு உரிச்சு வச்சிருக்குல்ல. இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லைங்க உரிச்சு கொடுக்கறதுக்கு. ஆமாங்க, அது ஸ்வீட் அப்படிங்க. அதான் நான் பண்ணி வச்சேன்னா மீதி எந்த எடுத்துக்கிறது. இப்போ நம்ம வந்து குழம்பு பண்ணல, தொக்கு பண்ணுறோம். இஞ்சி பூண்டு போட்டோமா, நல்லா போட்டு வட்டம், சதுரம், கட்டம், முக்கோணம் எல்லாம் போட்டு பார்த்துருங்க. பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா இது மாதிரி ஆட்டிக்கிட்டே இருங்க. ஐ மீன் கரண்டி வச்சு குக்கிங் பண்ணிக்கிட்டே இருங்க. பச்சை வாசனை பொறுத்தா. இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனோட அந்த தண்ணி அப்படியே சேர்த்துடலாம். அவ்வளோதான், அது போதும், நம்ம தனியாக செஞ்சுக்கலாம். இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிட்டா கிரேவி வந்து ஆகிடும். அப்படியே ஒரு லேயரில் அப்படியே எண்ணெய் மாதிரி மிதக்கிறது. இப்போ வந்து சிக்கன் மசாலா வந்து போட்டுக்கிறேன். மசாலாஸ்லாம் இன்னும் நம்ம ஆட் பண்ணல, இப்போ தான் போடுறேன் நான். சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன். சக்தியை விட ஆச்சி கொஞ்சம் நல்லா இருக்கு டேஸ்ட்டுக்கு. இது வந்து சில்லி பவுட்ரு கொஞ்சமாக ஒரு ½ இது போடுறேன், போதும். காரம் பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கன்லேயே உப்பு போட்டு தானே வேக வச்சுருக்கோம். அது இல்லாமல் வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம்ல. கொஞ்சம் இது ட்ரை ஆகி வரட்டும், நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனை வேக வச்சிட்டோம், இருந்தாலும் இந்த மசாலாலாம் போட்டிருக்கோம்ல, அதுக்காக வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதித்து ட்ரை ஆகட்டும், அப்புறம் வந்து பார்க்கலாம். நல்லா நம்ம கொதிக்க வச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு நல்லா கிரேவி நல்லா வந்துருச்சு. நல்லா சிக்கன்லேருந்து எல்லாத்துலேருந்து பிரிஞ்சு தனியாக எண்ணெய் மிதக்கும் போது நம்ம வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு இருக்கோம். நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சா இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டுமா? இன்னும் ஒரு நிமிஷம் வேக வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி மாரி நல்லா திக்காக வந்துடும். இப்போ லைட்டாக குழம்பு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கன்சல்டன்சியில் வந்துருச்சான், அதனால் இன்னொரு 1 மினிட் ஆகட்டும். ஆமாம், கன்சிஸ்டன்சியில் வந்து அடுத்து வந்து நம்ம சைடில் 65 பொரிச்சிடலாமா? பொரிச்சிடலாமே. சொல்லு. குழம்பு வந்து கரெக்டாக கிரேவி வந்து வந்துடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக, ரொம்ப போட்டுறது காரம் அதிகமாகிடும். கொஞ்சோண்டு பெப்பரு, லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி வந்து போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வந்து மசாலா தடவி வச்ச சிக்கனை வந்து 65 சிக்கன் மசாலா தடவி வச்சுக்கோம்ல, சிக்கனுக்கு 65 மசாலா தடவி வச்சுக்கோம்ல, அதுக்கு வந்து இப்போ 65 போட போகிறோம். ஓகே, போடுங்க. போட்டுமா? இந்த சைடு வந்து கிரேவி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. சிம்மில் வச்சுட்டு போடுங்க. சிம்மில் தான் இருக்குது. போட்டுட்டு உடனே திருப்பாதீங்க, ஓகேவா?
வெடிக்குது. என்ன டப்பு 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 டப்பு. வேறு ஈரப்பதம் இருக்குல்ல ஃப்ரிட்ஜில் வச்சுக்கால. நாலு பீஸ் போடணுமா? போடுங்க. இன்னும் ஒன்று சின்ன பீஸாக அந்த நடுவில் போட்டு விடுங்க. அது வெந்துச்சுன்னா கொஞ்சம் சுருங்கிடும். அப்படியா? இது வந்து நாட்டுக்கோழி ஓகேவா, கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். கருகிடுச்சுன்னா எடுத்துடாதீங்க. இப்போ வந்து வினோத்து தான் வந்து 65 பொரிக்கிறாப்புல. தம்பி அழுகுறான், அதனால் நான் போய் தம்பி போய் பார்க்க போகிறேன். நான் பொரிச்சு எடுத்துறேன், நீ கவலைப்படாத. ஓகே, பொரிச்சுட்டு என்னை கூப்பிடுங்க. டாட்டா பை பை. அதானே இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்து நாட்டுக்கோழி கிரேவி, அது வந்து நாட்டுக்கோழி 65. நாங்கள் வந்து பாதி காலி பண்ணிட்டோம் சாப்பிட்டு. ஸோ வந்து நல்லா வந்துச்சு. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லிடுவோம். சிக்கனும் நல்லா ஜூஸியாக வந்துச்சா? ஆமாம்மா வெந்துருச்சாம்மா. நல்லா இருக்கா? சூப்பர். காரம் கரெக்டாக இருக்கா? சாப்பிடுங்க. சிம்பிளாக செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இதுவே சிம்பிளா? நெக்ஸ்ட் டைம் வந்து நாட்டுக்கோழி வந்து அரைச்சி ஊற்றி நம்ம செய்யலாம். இது வந்து கடை மசாலா போட்டோம், அடுத்த வாட்டி வந்து நம்ம அரைச்சி ஊற்றி செய்யலாம். அப்படியே எலும்பு தனியாக வந்துருச்சு பாரு. சாப்பிட்டோன்னே அப்படி உறிஞ்சி எடுத்தோன்னே. 65 சாப்பிடுங்க. 65வா? எடுத்துருவோம். இன்னும் நல்லா வந்துருச்சு. நாட்டுக்கோழி 65 சூப்பராக இருக்கும். செய்யும்போது நார்மல் 65 விட எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வந்து எண்ணெயில் நல்லா குக் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து அதோட உண்மையான டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி நார்மல் சிக்கன் எடுக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து வேகாத மாதிரியே கொஞ்சம் ஃபீல் கொடுக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் லைட்டாக கருக ஆரம்பித்தாலுமே பரவாயில்ல, நல்லா அப்படி எடுத்து போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி 65. சரி, சாப்பிடுங்க. என்ஜாய் யுவர் மீல். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா வெளில வெயில் வெக்க தாங்காததால் ரூமில் வந்து ஏசி போட்டு சாப்பிட்றோம். சொல்லுங்கள். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் 2 எபிசோடில் வந்து முடிய போகுது. அதை நினச்சா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இதுக்கு இந்த ஃபுட்டு எடுத்து சம்மந்தமே இல்லையே இருக்கா? சாச்சா சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிடுங்க. அதுக்கு முதல்ல சாப்பாடை பிணைஞ்சி அதில் வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சு ஈட் அப்படின்னு போட்டு போடலாமா? சாப்பாடை வச்சு அதில் கொஞ்சம் சிக்கனை வச்சு எடுத்து எவ்வளோ டான்ஸ் ஆடுறீங்க? கிரேவி நாட்டுக்கோழி குழம்பு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. அப்படியே எண்ணெய் மெதுக்கு இருக்குது. எப்படி இருக்கு? மெதுக்கு இருக்கு. ஈரல் விடுவோமா? சண்டை போட்டு வாங்கிடுவியே. இந்த ஈரலை எடுத்து சூப்பராக இருக்கு. ஏதோ பாலைவனத்தில் தண்ணி கிடைச்ச மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. 65 காப்பிடல. ஒரே குதூகலமாக இருக்க போல இருக்க. பேக்ரவுண்டில் தான் மியூசிக் போடலாமா? அடி போலி வேணும். அப்படியா? கேரளா போயிட்டீங்களா? சரி தமிழ்நாட்டுக்கு வாங்க கொஞ்சம். சூப்பராக இருக்கு. சோக்கா கேதுப்பா. இது வட சென்னை வேணாம். நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம தந்தூரி வந்து செய்வோம். அது இப்போ செய்ய போகிறதில்ல, நைட் தான் செய்ய போகிறோம். ஸோ
ஸோ அதுவும் வந்து இந்த vlogலயே நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ வந்து நைட்டு தந்தூரி வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். அப்படி இல்லை, டாட்டா பை பாய். அது லாஸ்ட்டு. ஸோ நைட்டு வந்து ரொம்ப மழை, கரண்ட்டு உள்ளான்றனால வீடியோ சரியாக எடுக்க முடியல. ஸோ இதான் ஃபைனல் அவுட்புட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.